ஞானம் உள்ளவன் கிருபையை கவனிப்பான், உணருவான். என்ன உணர்வான் தெரியுமா? அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உயரமும் எனக்கு நிரந்தரம் அல்ல, இந்த ஆழத்திலிருந்து வெளியே வரவும் எனக்கு வழி இல்லை. அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உயரம் எனக்கு, சொல்லுங்க, இந்த வேலை எனக்கு என்னென்ன இருக்கோ, அவருடைய கிருபை இல்லைன்னா. ஏன்னா நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைன்னா எதுவுமே எனக்கு நிலையானது அல்லப்பா, எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லப்பா. உங்க கிருபையால மட்டும்தான் நிக்கிறோம் ஆண்டவரே, உங்க கிருபையால மட்டும்தான் வாழுறோம்ப்பா. எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு அது உங்க கிருபையில மட்டும்